அன்பான நேயர்களே, இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிவலிங்கம் எப்படி தோன்றியது, பிரம்மாவும் விஷ்ணுவும் அறிய முடியாத சிவனின் மகிமை. லிங்கோத்பவ புராணம் பார்க்கலாமா? உலகில் முதலில் தோன்றியது யார், பிரம்மாவா விஷ்ணுவா? இந்த கேள்வி ஒரு நாள் அவர்களுக்குள்ளே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. அந்த அகங்காரத்தை அடக்க வானத்தையும் பூமியையும் தாண்டி ஒரு முடிவற்ற ஜோதி ஸ்தம்பமாக சிவபெருமான் தோன்றினார். அந்த ஜோதி எவ்வாறு சிவலிங்கமாக உலகம் முழுவதும் வழிபட்டது? இதோ அந்த அதிசய புராண கதை. அளவிட முடியாததை அளக்க முயன்றால் தோல்வியே கிடைக்கும். ஆனால் அதை உணர முயன்றால் இறைவன் அருள் கிடைக்கும். ஒரு காலத்தில் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு சந்தேகம் எழுந்தது. இந்த பிரபஞ்சத்தில் உயர்ந்தவர் யார் என்ற கேள்வி. மெதுவாக கேள்வி வாதமாக மாறியது. பிரம்மா கூறினார், இந்த உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தையும் படைத்தவன் நான், எனவே நானே உயர்ந்தவன். விஷ்ணு புன்னகையுடன் பதிலளித்தார், படைப்பது மட்டும் போதாது, அதை காத்து நடத்துவதும் அவசியம். அதனால் நானே சிறந்தவன். அவர்களின் வாதம் தேவர் உலகையே அதிரச் செய்தது. தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை நாடினர். அந்த நேரத்தில் திடீரென ஆகாயத்தையும் பூமியையும் துளைத்தபடி முடிவே இல்லாத ஒரு ஜோதி ஸ்தம்பம் தோன்றியது. அதன் ஒளி கோடி சூரியன்களின் பிரகாசத்தை விட அதிகமாக இருந்தது. அந்த ஜோதியை பார்த்த பிரம்மாவும் விஷ்ணுவும் அதிர்ச்சியடைந்தனர். அப்போது ஒரு தெய்வீக அசரீரி ஒலித்தது. இந்த ஜோதியின் அடியையோ முடியையோ முதலில் கண்டுபிடிப்பவரே உயர்ந்தவர். உடனே விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்கு கீழே பாய்ந்தார். எவ்வளவு ஆழம் தோண்டியும் ஜோதியின் அடியை காண முடியவில்லை. பிரம்மா அன்னப்பறவையாக மாறி வானத்தின் உச்சியை நோக்கி பறந்தார். 1000 ஆண்டுகள் பறந்தும் அந்த ஜோதியின் முடியை அடைய முடியவில்லை. திரும்பி வந்த விஷ்ணு, என்னால் முடியவில்லை, இந்த ஜோதிக்கு முடிவே இல்லை என்று உண்மையை ஒப்புக்கொண்டார். ஆனால் பிரம்மாவின் மனதில் அகங்காரம் இன்னும் இருந்தது. வழியில் சந்தித்த தாழம்பூவிடம், நான் ஜோதியின் உச்சியை அடைந்ததாக நீ சாட்சி சொல் என்று கேட்டார். தாழம்பூவும் சம்மதித்தது. பிரம்மா, நான் உச்சியை அடைந்து விட்டேன், இந்த தாழம்பூ சாட்சி என்று கூறினார். அந்த கணமே ஜோதி பிளந்து சிவபெருமான் காட்சியளித்தார். கருணையும் கம்பீரமும் நிறைந்த முகத்துடன் சிவபெருமான் கூறினார், விஷ்ணுவே, நீ உண்மையை பேசியதால் உன் நேர்மை என்றும் போற்றப்படும். பிறகு பிரம்மாவை நோக்கி, பொய் கூறியதால் பூமியில் உனக்கென்ற தனி கோயில்கள் மிக குறைவாக இருக்கும். தாழம்பூவும் என் வழிபாட்டில் ஏற்கப்படாது என்று அருள்வாக்கு வழங்கினார். பிரம்மா தன் தவற்றை உணர்ந்து சிவபெருமானின் திருவடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். பின்னர் அந்த முடிவற்ற ஜோதி உலக மக்கள் வழிபடக்கூடிய சிவலிங்க வடிவமாக நிலை பெற்றது. அன்றிலிருந்து சிவலிங்கம் என்பது ஒரு கல் வடிவம் மட்டுமல்ல, அது முடிவும் ஆரம்பமும் இல்லாத பரம்பொருளின் அடையாளமாக போற்றப்படுகிறது. இந்த கதை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் என்ன? அறிவு இருந்தாலும் அகங்காரம் இருக்கக்கூடாது. பதவி இருந்தாலும் பணிவு இருக்க வேண்டும். உண்மை பேசுபவனை இறைவனுக்கு மிகவும் பிரியமானவன். ஏனெனில் இறைவனை வெல்ல முடியாது, ஆனால் உண்மையாலும் பணிவாலும் இறைவனின் அருளை பெற முடியும். ஓம் நம சிவாய.